மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. தனப்பிராப்தியை குரு தான் தரார். இந்த அசட்ஸை பார்க்குற இடமே இந்த சனி பகவான் தான். இந்த சனி பகவானுக்குரிய பிரீத்தி பண்ணாதான் இந்த அசட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மேற்கு மாம்பலத்தில் இந்த சனீஸ்வரன் அருள் புரிகிறார். வட திருநள்ளாறுன்னு அழைக்கப்படுது. இந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு இவர்கள் சென்று வர வேண்டும். காகத்திற்கு சாப்பாடு போடுறதை தவிர உங்களுக்கு வேற எந்த பரிகாரமும் பெருசாக தேவையில்லை. இப்போ குருவுக்கு பிரீத்தி என்ன பண்ணலாம்? குருவுக்கு பிரீத்தி என்ன, கொண்டக்கடலை அதை நல்லா ஊற வச்சு அந்த மூக்கு கடலை மாலை, இந்த கொண்டக்கடலை மாலையை நீங்கள் குரு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் கிட்ட தான் கேட்டுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சந்தோஷம் சார். 2026ல எல்லா ராசிக்காரர்களும் செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னா எந்த கடவுள்களை வழங்கலாம், இல்ல என்ன பண்ணா ரொம்ப சிறப்பா செல்வ செழிப்பா இருக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க சார். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான கோயில்கள், ஒரு விதமான பரிகாரங்கள் இருக்கு. நம்ம சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எளிய பரிகாரங்கள் தான், ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது தான். ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் சார். உங்களோட மனதிற்கினிய மகர ராசிக்காரர்கள்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பீங்க. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு 2026ல ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், எந்த கடவுள்களை வழிபடலாம்? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் 2026ல் 3ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். ராசிநாதன் சனி பகவான் தான் முக்கியமான விஷயமே. இவருக்குரிய பிரீத்திகள் நீங்கள் பண்ணணும். ஏன்னா 3, 4, 5ங்கிற நம்ம ஃபஸ்ட்டே பேசிகிட்டு இருந்தோம். அந்த அசட்ஸை பார்க்குற இடமே இந்த சனி பகவான் தான். இப்போது இந்த சனி பகவானுக்குரிய பிரீத்தி பண்ணாதான் இந்த அசட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். தேடி கண்டுபிடிச்ச ஒரு டெம்பிள் நம்ம சென்னை மாம்பலத்தில், நம்ம மேற்கு மாம்பலத்தில் வெங்கடாச்சலம் தெருவில் இந்த சனீஸ்வரன் அருள் புரிகிறார். வட திருநள்ளாறுன்னு அழைக்கப்படுது. இந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு இவர்கள் சென்று வர வேண்டும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி மற்ற இடங்கள் இருக்க ஏற்கனவே நமக்கு தெரியும். அதே குச்சனூர், அதே அதெல்லாம் தான் திருநள்ளாறு, இதெல்லாம் தான். அங்கே சென்று வழிபடலாம். அப்போ அகத்தீஸ்வரர் கோயில், பொலிச்சலூர், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிட்டோம். அல்லது இவங்க என்ன பண்ணலான்னா, வித்தியாசமாக திருக்கோயிலூர் பக்கத்தில், திருக்கோயில் பெண்ணையாற்றின் எதிர்கரையில் இருக்கிறது அரையணி நல்லூர். ஆமாம், அரையணி நல்லூர். அதனால தான் அட்ரஸ் எடுத்து வச்சுட்டு பேசுகிறேன். அரையணி நல்லூர். இங்கே அரையணிநாதர் கோயில் பிரகாரத்தில் சனி ரொம்ப அனுகிரக மூர்த்தியாக இருக்காங்க. இவங்களுக்கு அதுதான் செட் ஆகும். அதனால தான் இதை பார்த்து சொல்கிறேன். அரையணி நல்லூர் திருக்கோயிலூரில் பெண்ணையாற்றுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அரையணி நல்லூரில் இருக்கக்கூடிய கோயில் கூகுள் பண்ணால் தெரியும். சனி பகவான் ஒரு காலை காகத்து மேலே எடுத்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு சுரூபமாக அங்கே இருப்பார். அந்த மாதிரிலாம் நீங்கள் போகலாம். ஸோ இந்த 2 கோயில், மேற்கு மாம்பலம் ஒரு கோயில், இந்த ஒரு கோயில் போகலாம். இவர்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நவக்கிரக சமித்துகள் வாங்கி ஹோம காரியங்கள் எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோதான் இவங்களுக்கு நல்லது. ஏன்னா இதே மகர ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ 2ஆம் இடத்தை இந்த குரு தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த குரு பகவான் இந்த 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தனப்பிராப்தியை குரு தான் தரார். மிதுன ராசியிலிருந்து தனப்பிராப்தி. சனி பகவான் அசட்ஸை கொடுத்தார். சனி பகவானுக்குரிய கோயில் நீங்கள் சொல்லிட்டீங்க குருஜி. பரிகாரம் என்ன? காகத்திற்கு சாப்பாடு போடுறதை தவிர உங்களுக்கு வேற எந்த பரிகாரமும் பெருசாக தேவையில்லை. பித்ரு காரியங்கள் செய்யக்கூடிய இடங்களாகப்பட்ட, இப்போ திருவள்ளூர் போனீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும், திருவள்ளூர் வீரராகவர் கோயில் இருக்கு இல்லையா? திருவள்ளூர் வீரராகவர். அந்த வீரராகவர் கோயில் ஒரு பித்ருஸ்தலம். அங்கே போய் பரிகாரம் பண்ணுவாங்க, அங்கே போய் தர்ப்பணம் பண்ணுவாங்க. இறந்தவங்களுக்கு பிண்டம் கொடுத்து தர்ப்பணம் பண்ணுவாங்க. அங்கே இறந்தவர்களுக்கு பிண்டம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு, அவங்க தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இவங்க ஃபீஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். யாரோ தர்ப்பணம் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து, ஐயா கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணி கொடுத்தா அது பெரிய புண்ணியம். அங்கே இருக்கிற மீன்களுக்கு வெல்லமும் பொரியும் போடணும். வெல்லமும் பொரியும் சும்மாவே நீங்கள் போடலாம். அது இப்போ தர்ப்பணம் நீங்கள் அது கேட்டுட்டு பண்ணணும். ஆள் இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது. ஸோ ஏற்கனவே இல்லாத தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு பண்ணலாம். அவங்களுக்கு எள்ளு, அந்த தர்ப்பண பொருட்கள் இவங்க வாங்கி தரலாம். இதெல்லாம் இவங்க வாங்கி தரலாம். அது பெரிய புண்ணியம். இவர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, குருவுக்கு குருவித்துறைன்னு ஒரு கோயில் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். குருவித்துறை
மதுரையில் இருக்குது இந்த கோயில் குருவித்துறை. இந்த குருவித்துறையில் இருக்கக்கூடிய இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்து குரு பகவான் அங்கே வந்து அனுக்கிரக மூர்த்தியாக கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடிய தெய்வமாக அங்கே எழுந்தருள் இருக்கிறார் குருவித்துறை மதுரையில். அதே மாதிரி அங்கே வந்து பிரத்யேகமாகவே அவர் கோயில் இருக்குது. இந்த குரு பகவானுக்குரிய அடுத்த டெம்பிள்னு பார்த்தா திருவெற்றியூர். நிறைய பேருக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், திருவெற்றியூரில் குரு பகவானுக்கு ஒரு டெம்பிள் இருக்கு. குரு பகவானுக்கு திருவெற்றியூர்ல எந்த ஊர்ல இருக்கு? திருவெற்றியூர், சென்னை எந்த இடத்துல இருக்கு? இல்ல திருவெற்றியூருக்கு போய் குரு டெம்பிள்னா கூகுள் பண்ணாலே வருங்க. திருவெற்றியூரில் இருக்க குரு டெம்பிள் வடக்கு திசை பார்த்து அமர்ந்திருக்கிறார். அந்த குரு டெம்பிள் பிரத்யேகமாக ரொம்ப சிறப்பு பெற்ற டெம்பிள் இந்த திருவெற்றியூர். அதே மாதிரி குருவித்துறை மதுரை நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் குரு பகவானுக்குரிய டெம்பிள்ஸ், சனி பகவானுக்குரிய டெம்பிள்ஸ். இப்போ குருவுக்கு பிரீத்தி என்ன பண்ணலாம்? குருவுக்கு பிரீத்தி என்ன? கொண்டக்கடலை, மூக்கு கடலை, அதை வந்து நல்லா ஊற வச்சு, மூக்கு கடலை ஊற வச்சு அந்த மூக்கு கடலை மாலை, இந்த கொண்டக்கடலை மாலையை நீங்கள் குரு பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. அது எல்லாருக்குமே தெரியும் இந்த பரிகாரம். அது அந்த அப்படி ஊற வச்சதுக்கப்புறம் அந்த சுண்டல் மாதிரி பண்ணி மாடுகள் இதாக கொடுக்கலாம். மாடு தரலாம். அவிட்ட நட்சத்திரம் மகா நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு எரும மாடு மகிஷம், அதுக்கு தவிடு தானம் பண்ணலாம். தவிடு தானமாக கொடுத்து எருமைக்கு வைக்க சொல்லணும். தவிடு ஃபுல்லாக கலந்து அதை குடிக்கணும். மாடு குடிக்கும். புண்ணாக்கில் தவிடெல்லாம் கலந்து கொடுத்தா குடிக்கும். அது எருமை குடிச்சதுன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா எருமை தான் சனி. இந்த சனி வந்து என்னன்னா அனுக்கிரக மூர்த்தியாக இருப்பார். ஏன்னா அவங்க மகர ராசிக்காரங்க 2 கூடிய கும்பமும் சனி தான். இந்த சனிக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. போயிட்டு செருப்பு வாங்க வேண்டியிருக்கு, என்னெல்லாம். இதெல்லாம் தான் இவர் சீக்ரெட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக சனி தான். அதனால் நீங்கள் இது பண்ணலாம். குரு பகவான் நான் சொன்ன மாதிரி குருவுக்குரிய பிரீத்தியாக மூக்கு கடலை பண்ணி அந்த சுண்டல் நீங்கள் வந்து விநியோகம் பண்ணலாம். எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும் பொழுது சொல்லலாம். நான் சொன்ன கோயிலுக்கு போய் பாருங்கள், கண்கண்ட பலன் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அதே போல் இவங்களுக்கு உகந்த எண்கள்னா என்ன? உகந்த எண்கள் வந்து இவர்களுக்கு 8 தான் உகந்த எண். ஆகவே ஆகாத எண்ணு 9, உகந்த எண்ணு 6. சுக்கரன் தான் இவங்க ரொமான்டிக். இவங்க அப்படியே அதே மாதிரி 2 ஆகும் பயங்கரமா. 2னா ரொம்ப பிடிக்கும். ஆகவே ஆகாது 8 சூரியன், பேட் பாய். இவங்களுக்கு ஜென்ம எதிரி. ஏன்னா இவங்க சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். கண்டிப்பா இவங்களுக்கு சூரியனுக்கு அவங்களுக்கு நமக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடம் உங்களுக்கு ஆகும். மகர ராசிக்காரர்களுக்கு உகந்த கலர்னா என்ன கலர்? டார்க் ப்ளூ, அதே மாதிரி டார்க் பிளாக். இதெல்லாம் பிளாக்னாலே டார்க்கு தானே சார், ஒரு மாதிரி ஷைனி பிளாக். இதெல்லாம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. ஆகாத கலர் வந்து பச்சை நிறமே. ஆமா, இவங்களுக்கு ஆகாத நிறம் பச்சை. ரெட்டு ஆகவே ஆகாது, ரெட்டு. இதை மட்டும் பண்ணலாம், மற்றபடி சிறப்பு. கண்டிப்பா. மகர ராசிக்காரர்கள் ராம்ஜி சார் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு 2026 ரொம்ப செல்வ செழிப்பா வாழ போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார். ரொம்ப நன்றி சார். இப்போ 12 ராசிக்காரர்களுமே 2026 செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த ராசி அப்படிங்கிறதுக்கும் பணம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ராசிகள்னு இருக்கு, கிரகங்கள்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ராசிக்கு ஒருத்தர் தான் தனப்பிராப்தி தரக்கூடியவர். அவருடைய டிபார்ட்மெண்ட்டே அதுதான். அவர் நினச்சா தான் பணம் தர முடியும். 2026 இவர் அனுகிரகம் கிடைச்சா போதும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ செல்வ வளம் தரக்கூடிய ராசிகளில் பிரதானமாக நம்ம வந்து குருவையும் சனியும் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னா, இவர்கள் பெரும்பாலும் வந்து இந்த குருவும் சனியும் வந்து நிறைய பேர் லைஃப்பில் நிறைய ப்ளே பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செல்வ வளத்துக்காக இவங்களை வணங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இருந்தாலும் இந்த 2026 குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இதில் கடகத்தில் அது பெரிய பெரிய விஷயம். இவர் உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவானை பிடிச்சா போதும் எல்லோருக்கும் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது வந்துவிடும். கண்டிப்பா. அதே மாதிரி இந்த சனி பகவானும் வந்து சரி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தெளிவாக இருக்கார். இவரை பிடிச்சிக்கிட்டா போதும். ஸோ இவருக்குரிய பரிகாரம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன கோயிலில் நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணால் போதும். பரிகாரம் என்பதை என்னை பொறுத்தவரையிலே பரிகாரம் என்பது தெய்வ காரியங்கள். ஸ்ரீமடத்தில் கூட சொல்கிறேன், ஸ்ரீமடத்தில் நம்ம பண்ணுற யாகங்கள், ஹோமங்கள், பூஜைகள் மெனக்கெடணும். கடவுளையே காப்பாற்றணும். இப்படி கெஞ்சனா தான் நடக்கும். எந்த ஒரு காடையும் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு சின்னதாக ஒரு பொருள் வச்சுட்டாலே போதும் உங்கள் லைஃப் மாறிடும்னா அப்புறம் எதுக்கு கடவுள் கிரகம்லாம்? நம்ம மெனக்கெடணும், சாரி கேட்கணும், கடவுளே என்னை காப்பாற்று, கும்பிடணும். அதுக்காக அதுதான் பரிகாரம். அதுதான் நம்ம இந்த பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சார், ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கலாம்.
அல்லது இந்த உலக புகழ்பெற்ற நம்ம விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளிருக்கக்கூடிய இந்த புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு இந்த சுவாமியுடைய அருளையும் வந்தீங்கன்னா நேராக ஜாதகம் பார்த்துட்டு அப்படியே சுவாமி பார்த்துட்டு போகலாம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.